வணக்கம் நண்பர்களே. இப்போது திமுக வந்து சரியாக வசமாக மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு சட்டசபை கூட்டி அவர் போன தடவை தேசிய கீதம் தப்பாக அந்த கவர்னர் ரிப்போர்ட் கொடுத்தா, நாங்கள் மகளிருக்காக போராடுறோம் அது இதுன்னுவாங்க. மகளிர் கடைசியில் அந்த அண்ணனை சுற்றி இது மாதிரி பல லட்சணம் தெரியாது வேங்க வகையெல்லாம். போன தடவை அவர் வந்துட்டார். அப்போ போகும்போது போயாடுற மாதிரி சொன்ன பொன்முடி கடைசியில் இப்போ உள்ளே போய் ஜாமீனில் இருக்க மாதிரி மந்திரி ஆகிருக்கு அப்படி பொன்முடி. இந்த தடவை அலாட் ஆகிட்டார். வந்தோடனே ஜனகணமன படிக்கணும், கடைசியிலையும் படிக்கணும். அதுதான் மேலே அங்கே ஜனாதிபதி போவார் மோடி பார்லிமெண்ட்டில், இங்கே அந்த கவர்னர். அவங்க போன தடவையும் பண்ணல, இப்போ பம்மிட்டு போய் கூப்பிட வேண்டியது, கடைசியில் வந்து அவமானப்படுத்த வேண்டியது. இதுதான் திராவிட மாடல். ஆச்சா, அவர் வெளியில் போயிட்டார். பின்னாடியே ஐடிஎம்கே பல கட்சிகள் வெளியில் பண்ணிட்டாங்க மாணவி பிரச்சனையில். இப்போ தான் வந்து கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவே திருமாவளவன் பேசுகிற கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு அந்த பாலகிருஷ்ணன் வந்து என்ன அந்த அது இது இருக்கு இல்லையா, எமர்ஜென்சி மாதிரி இருக்குது திமுகவோடதுன்னு இப்போ வெளியே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட தொண்டர்கள்லாம் வந்து எதிர்பார்ப்பான்ல. வேங்க வயலுக்கு இது வரைக்கும் பேசலை திருமாவளவன், கண்டும் பிடிக்கல இந்த அரசாங்கம். அதே மாதிரி தான் இவங்களுடைய தொழிலாளர்கள் சார்ந்ததுனால ஒன்றும் போராட்டம் கேட்பாங்களா, அதனால் இப்போ வெளில வர ஆரம்பிச்சிட்டோம். காரணம் அவங்களுக்கு ஓப்பன் விஜய் இருக்கா, அது மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வேறு யாரும் வரவே இல்லை. எடப்பாடி வந்து ஒரு வேளை கூட்டணி வேணுன்னா 18% வாங்கின பாஜக வரும். இப்போ ஆல்ரெடி மட்டும் என்னென்னா எல்லோரும் பிரிஞ்சுருந்தால் மறுபடியும் திமுக வந்துடும். ஆனால் அவ்வளோ அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா இறந்து போன குழந்தை, ஒரு சின்ன குழந்தை போய் சேஃப்டி டேங்க் விழுகுது, அது என்னன்னு தெரியல. அதுக்கு போய் ஒரு 5 லட்ச ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட்டை தூக்கிட்டு போகிற 3 லட்சத்தை அது ஈடாகமா குழந்தைக்கு, அந்த அம்மா தூக்கி வீசிடுச்சு பொன் மூடிட்டு. இப்படித்தான் போகிற இடமெல்லாம் இதாக இருக்குது. என்ன வைக்க காலெலாம் கண்ணி வெடி மாதிரி அந்த அளவுக்கு மோசமான ஆச்சு. என்ன அப்போது இது மாதிரி எதையும் போராட்டத்துக்கு விடுறதில்ல யாரையுமே அப்படின்னு சொல்லி எடப்பாடி கூட சொல்கிறார். வெளில வந்து சட்டத்துக்கு வெளில வந்து ஏன்னா போராடி இப்போ ஒன்றும் இல்லை, பாத யாத்திரை கூட பாஜக விடலை இல்லை. அந்த மாதிரி தான் ஆட்சி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கவர்னர் வெளில வந்துட்டார். எல்லாம் வந்துட்டு ஒரு அப்புறம் தனக்குத்தானே இந்த பெருமை பேசுகிறது சபாநாயகர் படிக்கிற சட்டசபையில். அதாவது முதல் வருஷம் தொடங்கும் போது இவர் தான் படிக்கணும். அது உரிய ஜனகணம் பண்ணி முறையாக பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. கவர்னர் அதை பார்த்து அதில் இவங்க வந்து இந்த பெருமை பீத்தியிருப்பாங்கள்ல கலைஞர், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவர் என்னவோ அதை மட்டும் தான் படிப்பார். அது வந்து ஒத்து ஊதுற கவர்னராக இருந்தால் அதை பண்ணுவாங்க. இவருக்கு அவசியம் இல்லை அதெல்லாம். இவர் வந்து இன்டெலிஜென்ஸில் இருந்தவர் மோடி சார். அதனால் அது என்னவோ அது முறைப்படி தான் படிப்பார். எல்லாம் கட் பண்ணிடுவார் முதலே. இவர் ஒரு காப்பி அதை மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா அவருக்கு செக்ரட்டரியெல்லாம் இருக்குல்ல, வச்சு கரெக்டான இது தான் கொண்டு வருவார். இவர் ஜனகணம் படிக்கணுமே எந்திரிச்சு ஓடி போயிட்டார். ஆச்சா, முடிஞ்சு போச்சுங்களா. அப்புறம் இப்போ வந்து இந்த துரைமுருகன் மட்டும் இல்லை, மற்ற 6 அமைச்சர் வரப்போகுது. அதாவது இப்போ என்னென்னா எதிர்கட்சி மட்டும் இல்லை, மக்கள் ஒழிஞ்சா போதுன்னு இருக்கேன். இவன் வந்து 200 சீட்டு, அண்ணாமலை சொன்ன 20 சீட்டு வாங்குவேன்னு தெரியாது. அண்ணாமலைக்கு என்னென்னா இந்த எம்பி எலெக்ஷனில் வந்ததில் ஒரு 80 எம்எல்ஏ டிக்கெட்டு, இப்போ எம்எல்ஏ கன்வெர்ட் எம்பி கன்வெர்ட்னா 6 டிக்கெட்டில் எம்எல்ஏ ஒரு 82 சீட்டு பொசிஷன் வந்ததில் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் மேக்சிமம் எவனை எடுக்க முடியும்னு பார்ப்பாங்க. அதுதான் ஒரு கூட்டணி ஆட்சி வருங்கிற அண்ணாமலை. ஸோ இது தான் இப்போ வந்து என்ன போகுதுன்னா, உங்களுக்கு வந்து 2011 இந்த மாதிரி காலகட்டம் மாதிரி திரும்பினா ஒரு அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜெயலலிதா அவமானப்படுத்திட்டு 91 வெறும் 2 சீட் தான் ஜெயித்தாங்க திமுக. 2011 தேமுதிகோட ஏடிஎம்கே இருக்கும்போது ஒரு 20 சீட் தான். அந்த 2 கதைக்குள்ளே தான் இப்போ வருங்கிறாங்க. எப்பவுமே செகண்ட் பொசிஷன் டிஎம்கேக்கு கனவுல கூட காண முடியாது. இப்போ வந்துருச்சா இன்னும் ஒன்றுனா வரும். இதுக்கு மேலே ஏதாவது வந்தால் இதுவும் இல்லை. இது அதுக்கு தான் இதை அப்படியே சூடாக கொண்டு போகணும், இந்த மாணவியோட பிரச்சனை அப்படிங்கிறது. இது போக இன்னும் நிறையா இருக்குது. இது இப்போ ஹைலைட்டடு எடுத்திருக்காங்க. அதுக்கு இதில் என்ன பியூட்டினா, அந்த கோர்ட்டு ஒரு 3 பேர் ஐபிஎஸ்ஸை போட்டாங்க இந்த விசாரிக்க சொல்லி. ஞானசேகரன் குற்றவாளினா அது இப்போ அந்த செயல் வன்கொடுமைக்கு இன்னும் தீர்ப்பு வரும். அப்போது அது வந்து அது விசாரிக்கும் போது இவங்களை வந்து அவரை குண்டா சட்டத்தில் போடுறேன்னா தீர விசாரிக்காமல் போடும்போது அவங்க ஒரு வேளை இவங்க ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தாங்களா? ஏன்னா 26 எலெக்ஷன் வருதும் போது ஒன்றுமே தெரியாமல் நல்ல பிள்ளையாட்டு மறுபடியும் போகணுன்ட்டு திமுக ப்ரெஷர் கொடுத்தாங்களா? அது மறுபடியும் கோர்த்து தான் கண்காணிக்கணும். அவர் தான் டைரக்ஷன் பண்ணிக்குது. அது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே வந்து அந்த சார் யாருங்கிறது ஒரு வேளை க்ளோஸ்டாக மந்திரி மாதிரி ஒரு க்ளோஸ்டாக இருந்தால் இன்னும் பூதகரமாகும்னு சொல்லி இவனை அப்படியே வச்சு முடிச்சிருவாங்களா?
இப்படித்தானே இப்போ அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அந்த ஒவ்வொருத்தராக போய் சரண்டராக துப்பாக்கி தேர வெளில வர ஷூட் பண்ணிட்டாங்களே, ஒரு 2, 3 நிமிஷம் நடந்ததில்ல, அது சம்மந்தமானது. திருவிழா உட்பட அந்த கதை தான். இது மாதிரியெல்லாம் இருக்குது நிறையா. மொத்தத்தில் ஃபெயிலியர் கவர்மெண்ட், ஃப்ளாப் தான். கள்ளச்சாராயத்துலேருந்து பெண்கள்லேருந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய பூமாக பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அண்ணாமலை அடிச்சுக்கிட்ட சாட்டையடி இப்போ எல்லா பக்கமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த திருவிழாவில் அந்த சிவபெருமான் வந்து அவரை சாட்டையில் அடிப்பான் மண்ணை. இந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி பழைய காலத்து இப்போ பண்ணுவாங்க இப்போ மதுரையில். அவர் வந்து சிவன் தெரியாமல் அடித்தா எல்லாருக்கும் அந்த சாட்டை அடி விழுகும். அவர் வந்து கடவுள்ன்றனால அந்த கரையை அடைக்காமல் தூங்கிடுவார் சாப்பிட்டுட்டு. அப்போ மன்னர் வந்து யாருன்னு தெரிஞ்சு இவர் தான் இந்த கேள்விக்கு பதில் ரெஃபரன்ஸ் ஆக வேண்டியது சிவன் ஆகலை, ஒரு திருவிளையாடல். அப்போ அவர் அடிக்க போகும்போது எல்லார் மேலேயும் விழும். அந்த கதை தான். அவர் அடிச்சுக்கிட்டாரு, அதை ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு மாதிரி போகுது, இன்னும் போகும். பல சுவாரஸ்யங்கள் இருக்கும். கவர்னரும் அண்ணாமலை எல்லாம் மேலே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பல வான வேடிக்கைகள் இருக்குது. இனிமேல் தான் பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.